ஹாய் எவ்ரிவான், குட் ஈவினிங். காவிச்சாய் அடிக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஒரு வீடியோவில். அதாவது மிஸ்டர் ஸ்டாலின், நம்ம ஆனரபிள் சிஎம் வந்து லோகோவை இது பண்ணிவிட்டு கலர் ஆரஞ்சு கலர் போட்டார், காவிச்சாயம்னு. நான் அப்போ கூட சொன்னேன், எல்லாமே அப்படி தானே இங்கே நடந்துகிட்ருக்கு, எல்லாமே கலர்ஸ் இது லோகோ வந்தால் நீங்களும் ஒரு ஷேடு கொடுக்குறீங்க. ரெட் அண்ட் ஒயிட் போட்டால், இது ரெட் அண்ட் பிளாக் போட்டால் எல்லோரும் டிஎம்கேங்கிற கலர் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. அதுவும் தவிர காவிச்சாயங்கிறது ஃப்ளாக்லேயும் இருக்கிறது தானே, அதை என்ன பெருசு பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் நான் சோஃபார் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நான் வந்து மிச்சம் யாரோடதையும் ரெஃபர் பண்ணி சொல்கிறதே கிடையாது. எனக்கு கரெக்டாக தெரிகிற என்னோடய பெர்செப்ஷன் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் முன்னாடியே சொன்னது என்ன, ஹிந்துத்வா பேசுகிறவன்லாம் சங்கினா, ஹிந்துஸ் அகெயின்ஸ்டாக பேசுகிறவன்லாம் மங்கீஸ் அப்படின்னு எல்லாமே கேட்டிருக்கேன். பட் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல, என்னோடய மைண்டில் நான் இருக்கிறத சொன்னேன். இப்போ இப்படி வந்து வள்ளுவருக்கு பூசினாங்க, எல்லாம் பண்ணாங்க, தலைவருக்கும் ஒரு இது பண்ணாங்க. இப்போ கடைசியில் நம்ம அம்மாவுக்கே அவங்க ஹிந்துத்வா லீடர்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அம்மாவோட சாரி எங்கேயா சிலையில் வந்து யாராவது இந்த காவிச்சாயம் பூசினாங்கன்னு அம்மாவுக்குமே ஆரஞ்சு கலர் போட்டாலும் போட்டுருவாங்க போல இருக்குது. என்ன ஜி நீங்கள் மோதிஜி இப்படி பண்ணிட்டீங்களே கடைசியில். எல்லோரும் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு ஹிந்து கண்ட்ரி நம்ம டிக்ளேர் பண்ணல, செக்யூலர் கண்ட்ரி. பட் எல்லாரையும் நம்ம சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு தேசம்னு இருக்கிறப்போ, நம்ம ஹிந்துஸாக இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்துத்வா நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. நான் முன்னாடி நிறைய இதில் அதே தான், அவங்களுமே அதே பிரின்சிபிள் தான். நாங்கள்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனாலையோ என்னவோ அவங்களோட பிரின்சிபிள்ங்கிறது எங்களுக்குமே தெரியாமல் தான் இருக்கும். எல்லாருமே சாமி மேலே பக்தி இருக்கிறவங்க, பிலீஃப் இன் காட் அல்மைட்டி. அது எல்லா மனுஷனுக்குமே, எந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலிஜியன், அவனோட ரிலிஜியன் எதுவாக இருந்தாலும் அவனோட சுப்பீரியராக ஒரு பவர் இருக்குது, நேச்சரில் ஒரு பவர் இருக்குது, அதில் பிலீஃப் இருக்கிறவன் தான். அது மாதிரி தான் அவங்களும் எல்லாருக்கும் வேண்டியது செஞ்ச ஒரு செக்யூலர் லீடர். அவங்கள போய் ஹிந்துத்வா லீடர்னு உங்கள் ஆளுங்கெல்லாம் கீழே சொல்லிகிட்ருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? ரொம்ப மோசமாக இருக்குது. நான் கூட முதல்ல ஒரு 2 days பேக் இவர் ராகுல் காந்தி இவங்க எல்லாம் கிஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த டிவைன். அதாவது மோடி சொன்னது என்னன்னா, நான் வந்து டிவைன் சைல்டு, ஒரு வித் த கிரேஸ் ஆஃப் காட், நான் வந்து ஒரு அல்மைட்டியோட கிரேஸில் தான் நான் வந்திருக்கேன். எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம். பட் அதை இவங்க கிண்டல் பண்ணி மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், அப்புறம் ராகுல் காந்தி, இவங்க எல்லாருமே அவர் தன்னைத்தானே அவதாரம்னு சொல்கிறாருன்னு. அவதாரம்னு யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. பட் எல்லாருமே இப்போ நான் கூட தான், நமக்கு யாருமே சப்போர்ட் வந்து ஒரு ஒரு ஹியூமன் சப்போர்ட்டால் எதுவுமே யாருமே செய்ய முடியாது. பிலீஃப் இன் காட் இருக்கிறவனுக்கு அல்மைட்டியோட கிரேஸ் இருந்தால், கிரேஷியஸ் ஆஃப் அல்மைட்டியோட இதில் தான் நம்ம எல்லாருமே ஒரு இது செய்கிறோன்னு, நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்குது, நம்ம செய்கிற ஒரு எஃபர்ட் நம்ம போட்டால் கூட பிளெஸிங்ஸ் ஆஃப் காடோட தான் நம்ம இது நடக்குது. அப்படிங்கிறதுல தான் எல்லாருக்கும் டிவைனிட்டி எல்லாத்தையும் இருக்குது. ஒரு பிலீஃப் இன் காட் இருந்தாலே டிவைனிட்டி இருக்குது. நான் கூட சொல்லுவேன், நான் வந்து கடவுளோட குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனுஷனோட குழந்தையாக இருந்தால் கூட எவ்வளவு வருஷம் அந்த மனுஷன் வந்து காப்பாற்றுறான், நமக்கு சப்போர்ட் பண்ணுறான். எனக்கெல்லாம் யாரோட சப்போர்ட் கிடையாது என்றைக்குமே. நான் வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா நானும் என்னோடய அல்மைட்டியோட இது பவர், அந்த சப்போர்ட் எல்லாத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அம்மாவுமே அதே தான் சொல்லியிருக்காங்க, நான் கடவுளின் குழந்தை அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்படி தான் நாங்கள் எல்லாருமே பேசுகிறது. அது மாதிரி பேசுனா, ஹிந்துஸாக இருக்கிறவங்க அது மாதிரி பேசுனா உடனே நீங்கள் ஹிந்துத்வான்னு சொல்வீங்களா? உங்களை 3rd டேர்மில் உட்கார வச்சா இன்னும் என்னென்னவோ செய்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் 3rd டைம் உட்கார வச்சா எல்லார் மேலேயுமே சாயம் பூசிடுவீங்க போல இருக்கே ஜி. நீங்கள் இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, அவ்வளோ தூரம் ஹிந்துத்வான்னு என்ன வேறு எதுவுமே கிடைக்கலையா? நீங்கள்லாம் இப்படி தான் பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையா? நேஷனோட கன்சர்ன் வெல்ஃபேரில் இல்லை உங்களுக்கெல்லாம். இப்படியே பேசி 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 வீணடிக்கிறீங்க எல்லா பாலிட்டிஷியன்ஸும். இங்கே நமக்கு வேணால் வந்து யாராவது கமெண்ட் போடுறான், ஒருத்தன் போட்டுக்கிறான், என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி.
மேலே இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் நம்மளெல்லாம் ரூல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கே ஒன்றும் இல்லை, நம்ம மேலே அக்கறை இல்லை, பொழுது போகாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் ஒவ்வொருத்தனும். அதையெல்லாம் கேட்க முடியுதா நம்மெல்லாம்? என்ன ப்ரோ, எல்லாரையும் தான் சொல்கிறேன். இங்கே வந்து கமெண்ட் பண்ணுற பிரதர்ஸ் எல்லாருமே பாலிட்டிஷியன்ஸ் வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு ஹிந்துத்வான்னு சொல்ல வரான்னு தெரியல எனக்கு. எதுக்கு அம்மாவை ஹிந்துத்வா லீடர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன விஷயத்துக்காக ஹிந்துத்வா? நான் இதை வேண்டாம், ஏன்னா டிவைன்கிற கிரேஸ் இருக்குதுன்னு அவர் சொன்னதே இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸும் தான் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. மக்களோட மைண்டை கரெக்ட் பண்ணுறாங்க. அதான் சொன்னேன், கரெக்ட் பண்ணி அவங்களோட இதுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க ரூட்டுக்கு. அதனால தான் அது வேண்டாம், எல்லாருமே மகா மோசமாக இருக்காங்கங்கிறதுக்காக தான் நான் அதை கூட எடுத்து பேச வேண்டாம்னு நினச்சேன். அவர் டிவைன் சொன்னது கூட அதை எப்படி பேசுனாங்க. நானும் ஒரு கடவுளோட குழந்தை தான். இந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க எல்லாருமே. ஏன்னா நமக்கு யாரோட சப்போர்ட் இருக்குது? எப்போவுமே கடவுளோட சப்போர்ட் தான் இருக்குது. அல்மைட்டியோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கோம். மனுஷன் என்ன தான் ஆத்மார்த்தமாக நம்ம அமௌண்ட் கொடுத்தா தான் ஆத்மார்த்தமாக நமக்கு பிளெஸ் பண்ணுவான். பெரியவனாகட்டும் சின்னவங்களாகட்டும் ஒரு ஹெல்ப்பு கிடச்சா, அவனுக்கு ஒரு கிடச்சா தான் நமக்கு பிளெஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா யார் என்ன செய்கிறாங்க? நமக்கு அல்மைட்டியோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் இருக்குது. அவங்க வந்து ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஒரு பிளாபரிங் பிளான்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ராமர் கோயில் கட்டியிருக்கிறதுனால போய் பார்க்குறதுக்கு போகணுன்னா போகக்கூடாதா? என்ன அயோத்தியாவில் வந்து கட்டினது ராமருக்காக நீங்கள் கட்டினது பிஜேபி மானுமெண்ட்டா? நான் கேட்குறேன், பிஜேபி மானுமெண்ட் அது? யாருமே அப்போ போகிறவன் எல்லாமே பிஜேபி. அங்கே போகிறவன் அங்கே போய் விசிட் பண்ணால் அதை பார்க்க போனால் ஒரு ராமர் கோயில் எப்படி இருக்குது ஆர்கிடெக்சர், ஒரு சோழனோட ஆர்கிடெக்சரை பார்க்க இங்கே போகிறோம். அது மாதிரி இப்போ ப்ரெசன்ட் டேயில் எப்படி ஆர்கிடெக்சர் எப்படி கட்டியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம்னு, ராமனையும் பார்க்கலாம், அழகாக இருக்கானே அந்த லல்லா அப்படின்னு அவனை பார்க்கலான்னு போனால் அதுவா? அவன் உடனே பிஜேபியா ஹிந்துத்வாவா? அவன் என்னன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் என்ன ஒரு உளறல்? நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து தான் எல்லாரையும் இதுவாக தான் போகிறோம். எங்களுக்கு எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நேஷன்ங்கிறது இந்தியாங்கிற நேஷனில் எல்லாரையும் சேர்த்து தான் இருக்கும். எல்லாரையும் ஹிந்துத்வான்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக இல்லை நீங்கள் செய்கிறது. இதெல்லாம் பேசுகிறதுக்கு வேறு டாபிக் இல்லாமல் நீங்களாம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு ஹாட்டாக கரண்ட் சரியாகவே இல்லை எங்கேயுமே. ஆனால் கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, லைஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் பாலிட்டிஷியன்ஸு. நான் கூட அதான் சரி, அப்படி நீங்கள் வந்து இது ராமர் கோவில் வந்து சொல்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு இது இபிஎஸ் சொல்கிறாங்க அவர் முட்டி வலின்னு போகாமல் அவாய்ட் பண்ண பார்த்தாரு. ஆமாம், அப்போ அலையன்ஸை கட் பண்ணியிருக்கோம். சிவியர் பண்ணப்போ உங்கள் இதுக்கு வந்தால் இங்கே ஏற்கனவே இல்லீகல் அந்த லீகல் சொல்லிகிட்டு இருக்கப்போ அவர் எப்படி வந்து இங்கே பிஜேபி ஃபங்க்ஷனாக அது நடக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கப்போ அதான் இப்போவும் பிஜேபி ராமர் கோயிலுங்கிறது நீங்கள் உங்களோட ரிலேட் பண்ணி தானே சொல்கிறீங்க. உங்களோட ரிலேட் பண்ணி உங்கள் பார்ட்டியோட ரிலேட் பண்ணி சொன்னால் அப்புறம் அது எப்படி எல்லோரும் போகிறதுக்கு ஒரு மனசு வரும்? நீங்களே எல்லாரையும் வரவிடாமல் பண்ணிடுவீங்க போல இருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் முட்டி வலின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எப்படி அதில் ஒரு வெயிட் கொடுக்க பார்ப்பாங்க இல்லையா? உங்களோட ரிலேஷனை சிவியர் பண்ணியாச்சு, நீங்கள் அலையன்ஸில் இல்லைன்னு உங்களை இது பண்ணியாச்சுன்னா, கட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா உங்களோட எப்படி உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர முடியும் இபிஎஸ்? அப்புறம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவர் வரலங்கிறதுனால அவர் ஹிந்து இல்லைன்னு ஆயிருமா? ஹிந்துஸ் எல்லாருமே ஹிந்துத்வாவா? அப்போ இது என்ன விஷயம்னு புரியலை. நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்க. அதே மாதிரி இப்போ நான் தான் அப்போவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். விகே பாண்டியனை வந்து 2 பேருமே சொன்னாங்க. நாட் ஓன்லி மோடி அண்ட் அமித்ஷா இப்போ திரும்ப பேசுகிறேன்னு அதையே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் தெரியுது. பட் ஸ்டார்டிங்கில் ஈவன் மிஸ்டர் ராகுல் காந்தி, அதனால தான் என்னோடய வீடியோவில் அப்போ சொன்னேன், 2 பேரும் they are joining hands in this matter. 2 பேர் சேர்ந்து ஒரு விகே பாண்டியனுங்கிறவரை பர்சனை ஐஏஎஸ் இதாக கேடரில் இருந்தவரை அவர் 15 இயர்ஸாக அந்த கவர்மெண்ட்டுக்கு இது சர்வீஸ் பண்ணியிருக்காரு, ஒர்க் ஃபார் தட். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி இவங்க வந்து சொல்லலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தேன் அந்த வீடியோவில். ஆனால் இப்போ என்னென்னா ராகுல் காந்தி மெதுவாக ஆஃப் பண்ணிக்கிட்டார், அவரோட டெம்போவை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிட்டார். இப்போ மோடி அண்ட் அமித்ஷா தான் அகைன் அண்ட் அகைன் திரும்ப பேசுகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏதோ அவர் நவீன் பட்நாயக்கோட ஹெல்த் இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அதை வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகிருக்கு, அதுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் யார் இருக்கோன்னு நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் இதுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. எனக்கு மோதியை வந்து
நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, அந்த பிஜேபிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிறது. நான் எதுக்காக, ஏன்னா ஹிந்துங்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் நாட் மோதியோ பிஜேபியோ எனக்கு இவங்க அலையன்ஸில் இருக்கிறப்ப கூட எனக்கு பிடிக்காதுங்கிறது ஏன் சொன்னேன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த டே ஒன்லேருந்தே எனக்கு பிடிக்காது. அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பிடிக்காது எனக்கு. பட் அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறப்போ அதுவும் எனக்கு செகண்ட் இதுதான் எனக்கு இஷ்யூ தான். பட் ஸ்டார்டிங்லேருந்து பிஜேபி பிடிக்காது, அது வேறு விஷயம். பட் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்கள் வந்து அம்மாவை பார்க்கணுன்னு கேட்டிருந்தா அங்கே பார்க்க விடாமல் யார் உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க? வித்யாசாகர் ராவையும் வெங்கையா நாயுடுவை மட்டும் அனுப்பிச்சிங்க. நீங்கள் ஏன் வரல? நீங்கள் ஏன் ட்ரை பண்ணவே இல்லை? அப்போ அப்போசிஷனாக லீடராக இருந்த ராகுல் காந்தி வந்தார், வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு, வந்து விசிட் பண்ண அவங்கள எப்படியாவது மீட் பண்ணுறதுக்கு பார்த்தாரு. பட் நீங்கள் கொஞ்சம் கூட எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையே. நீங்கள் அவங்கள வந்து இன்னும் உங்களோட டைரக்ட் சூப்பர்விஷன் சர்வேலன்ஸில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படியே அவங்க போயிருந்தா மேபி ஏடிஎம்கே கேடர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த இதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் எப்பவும் ஏற்றுக்க மாட்டேன், அது வேறு. நான் ஏடிஎம்கே கேடராக இருந்தால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு நிறைய விஷயம் இப்போது ஸ்டார்டிங்கில் இது பிடிக்காது. பட் எனக்கு அதுவும் ஒரு என்னோடய மைண்டில் இருக்கிறது என்ன, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனித்து அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நவீன் பட்நாயக்கோட ஹெல்த்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கேர் கன்சர்ன் இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் மக்களே, எல்லாருமே பவர் மாங்கர்ஸ். அப்படியே பவர் எங்கே கிடைக்குதுன்னா கிராப் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. அப்போவே ட்ரை பண்ணி அம்மாவை நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரினுக்கு அனுப்பியிருந்தால் அவங்க உங்களுக்கெல்லாம் வந்து முடியாதுன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்கள அதான் என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அவங்கள ஷீ சீம் டு மீ ஸ்டபன். பட் அவங்க ஸ்டபன் கிடையாது. எதுக்கு எப்படி விட்டு கொடுக்கணும், ஃப்ளெக்சிபிள் பர்சன் அவங்க. அவங்கள போய் நீங்கள் ஹிந்துத்வா லீடர்னு சொல்கிறீங்க, எல்லாம் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறீங்க. அதான் சொன்னேன் கடைசியில் அப்படி இப்படின்னு வள்ளுவருக்கு அடிச்சிங்க. நான் அதில் கூட என்ன சொன்னேன், வள்ளுவருக்கிறது ஒயிட் ரோபுங்கிறத பேசாமல் 7 கலர்ஸை கொடுக்கலாமேன்னு ஒரு வீடியோவில் ஒரு சஜஷனாக கொடுத்துருந்தேன். அது நல்லா தானே இருந்திருக்கும் அப்படின்னு. எங்கள் அம்மாவையெல்லாம் இழுக்காதீங்க, அதையெல்லாம் வந்து சும்மா ஒரு உங்கள் டைம் பாஸ்க்காக நீங்களாம் செய்கிறது. அவங்க போனவங்களாம் அவங்க போயிருப்பாங்க, நீங்களாம் ஏன் கெஸ்ஸிங்? உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னா நீங்களாம் அப்படி கர்நாடகாவிலேருந்து தண்ணி தர்றதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்து பேசுகிறதுல நேஷ்னல் கன்சர்னே இல்லை எந்த லீடர்ஸ்க்கும். பட் இப்போ திரும்பி இதையே தான் இந்த சில இதை எடுத்து அக்ரவேட் பண்ணுறது. அதான் இங்கே ஸ்வீப் பண்ண பார்த்தீங்க, ஏடிஎம்கே பார்ட்டிங்கிறத ஸ்வீப் பண்ண பார்த்தீங்க, ஸ்வாலோ பண்ண பார்த்தீங்க, இப்போ ஸ்வைப் பண்ண பார்க்குறீங்க. இது வந்து ஒரு தினசாக போயிட்டுருக்கு. நீங்கள் எப்போவும் வந்து ஏடிஎம்கேங்கிற ஒரு இதை வந்து தலைவர் மேலெலாம் ஏதோ மரியாதை இருக்கிற மாதிரி சொல்கிறீங்களே தவிர, மரியாதை அது இதெல்லாம் இருக்கிற இதாக இருந்தால் அந்த பார்ட்டியோட இதை இந்த அளவுக்கு செதறடிக்கிறதுக்கு நீங்கள் ரீசனாக இருக்க மாட்டீங்க. இல்லைன்னு சொல்லலாம். பட் எல்லோரும் என்னென்ன நடந்தது பிஹைண்ட் த சீன்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். எல்லோரும் பிஹைண்ட் த சீன்கிறது அப்பேரண்ட்டாக எவிடெண்ட்டாக தெரிஞ்ச சீனாக இருக்குது எல்லாருக்குமே. ஒரு பிஎஸ் அன்னைக்கு அர்த்தம் இல்லாமல் போய் உக்காந்தாரு. இதான் திருப்பி போட்டு ஒரு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான கேடர்ஸ் இருக்கிற பார்ட்டி அதை இப்படி பண்ணணும்னு நினைக்காதீங்க, செதறடிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. இப்போ இவ்வளவு பேசுகிற ஸ்டாலின் ஒரு டிடி லோகோக்கு காவிச்சாயம் அடிக்கிறது, வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசிட்டாங்க, ஆர்என் ரவி ஹிஸ் எக்ஸலன்சி ஆர்என் ரவி பண்ணிட்டாருன்னு சொல்கிறவர் அம்மாவை திராவிடியன் லீடர் தானே அவங்க. எப்படி சொல்லலாம் ஹிந்துத்வா லீடர்னு அப்படின்னு கேட்டாரா? கேட்க மாட்டார். ஏன்னா அவங்க எப்படியாவது அடித்து இது பண்ணிடட்டும், துவம்சம் பண்ணட்டும் அந்த கட்சின்னு. ஏன்னா டெய்லி டாபிக் இதாக தான் இருக்குது. டிபேட்டில் இதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதாக தான் எடுத்து அலசுகிறாங்க. அலசுங்க அலசிட்டு அவங்க போயிருப்பாங்க. இது என்ன கெஸ்ஸிங் உங்களுக்கு? அவங்க ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்க, அதுக்கு போயிருப்பாங்க. ஒரு ஹிந்துங்கிற இது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தவங்க. நான் என்னோடய வீடியோவில் எல்லாம் சொல்லியாச்சு, திரும்பி அதான். பட் ஷி வாஸ் அ திராவிடியன் லீடர். எல்லாரையும் விட அவங்க தான் பெஸ்ட் திராவிடியன் லீடராக இருந்தாங்க. எப்படி திராவிடியன் கல்ச்சரை இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் அன் ஆரியன், அவங்க தான் திராவிடியன் கல்ச்சரை அவ்வளோ அழகாக கொடுத்த ஒரு லீடர். அவங்கள வந்து உங்கள் வளையத்துக்குள்ளே ஈவன் இந்தியன்ஸ் எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியன்ஸ் ஹிந்துஸாக இருக்கிறவங்க கூட
இன்னொருத்தரை இது பண்ணுறதுக்காக ஹிந்துத்வா வேஷம் போட்டுக்க மாட்டான் அவன். நீங்கள் வந்து எல்லாரோட பிரதர்ஹுடையும் கெடுக்கிறது மாதிரி இருக்குது உங்கள் பேச்செல்லாம். அவங்கள வந்து இப்படி பேசுகிறது எல்லாரையும் சொல்கிற மாதிரி தான், எல்லா ஹிந்துஸையும் நீங்கள் மீன் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஒரு ஹிந்து காட் பிலீஃப் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அவங்க அது பண்ணாங்க கரை சேவை என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களோட அலையன்ஸை முதல்ல கொண்டு வந்து உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண கொஞ்சமாவது இங்கே ரூட்டு பண்ணுறதுக்காக அவங்க பண்ணாங்க அந்த இதை. அதெல்லாம் பண்ணதை நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. அதான் மாமன்னன் சொல்லுது, மாமன்னனோட ஃபில்மை எடுக்கிறாங்க இவங்கெல்லாம். ஃபில்மை தான் எடுக்க முடியும், பட் ரியாலிட்டியில் செஞ்சது யார்? இந்த டிராவிடியன் லீடர் தான் செஞ்சாங்க. அவங்கள இந்த மாதிரிலாம் போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரு பக்கம் யூடியூபர்ஸ் எல்லாரும் அவங்கள யார் யாரோடையெல்லாம் சேர்த்து 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 அசிங்கப்படுத்துகிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கலரை போட ஆரம்பிச்சு, இதெல்லாம் என்ன இது? அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு ராணி லக்ஷ்மி பாய், ஜான்சி ராணி மாதிரி, அதாவது இவங்க வேலு நாச்சியார் மாதிரி எல்லார் மாதிரி இருந்த ஒரு லீடரை ஆரியங்கிற ஒரு இது அவங்க சாமி கும்பிட்டாங்கங்கிற ஒரே இது பொட்டு வச்சுருக்கிறவங்க நாம் அவங்களோட இது படி போட்டு அவங்க ட்ரெடிஷனில் அந்த மாதிரி போடுற இது இருக்குங்கிறதுனால போட்டால் ஹிந்துத்வாவா? சாமி சடங்கெல்லாம் பண்ணால் ஹிந்துத்வாவா? நான் கூட நீங்கள் அந்த ராமர் கோவிலில் செஞ்சதெல்லாம் பார்த்து என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே சொன்னது தான். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறப்ப. மோடி வந்து அன்றைக்கி அழகாக பூஜையெல்லாம் பண்ணார், அழகாக இருந்தது. ஒரு ஹிந்துவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அழகாக பண்ணுறது நல்லா இருக்கேன்னு நினைக்கிறோம். பட் இதையே நீங்கள் திரும்பி திரும்பி ரொம்ப போட்டு அடித்து எடுக்காதீங்க. அதான் சொல்கிறேன். நவீன் பட்நாயக் மேலே உங்களுக்கு இப்போ என்ன கன்சர்ன்? திடீர்னு கேர் அவரோட ஹெல்த்தில். அங்கே ஒரு தமிழியனோட இதில் கண்ட்ரோல் அவர் இருந்தால் அவர் என்ன தெரியாமையாக இருப்பார்? அவர் என்ன சின்ன குழந்தையா? அவருக்கு தெரியாதா? அவர் 25 இயர்ஸ், அதாவது 25th இயர் 20 இயர்ஸ்க்கு மேலே அவர் ரூல் பண்ண வர்றாங்க. அவருக்கு தெரியாதா? விகே பாண்டியன்கிற பர்சன் கையில், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையில் ஈஸியாக கொடுத்துருவாரா? அவங்களோட கவலை. ஆனால் அங்கே பேசுவீங்க நவீன் பட்நாயக்கோட ஹெல்த்துக்கு இவ்வளவு அக்கறை சொல்கிறீங்க. இவங்க வந்து உங்களுக்கு முதல்ல இருந்தே, அதான் மோடிக்கு முதல்ல இருந்தே சப்போர்ட் பண்ணவங்கள நீங்கள் ஈஸியாக அவங்க ஹெல்த்தில் ஒரு இது கூட எடுக்கலை. அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுதானே மெயின். அதெல்லாம் பண்ணல. நீங்கள் இந்தியன் ஒரு பிஎம்மாக இருந்துக்கிட்டு அதை பண்ணல. இப்போ வேகமாக வந்து உங்கள் ஆளுங்கள்லாம் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சாயம். அதான் காவிச்சாயம் அடிக்கிறது. காவிச்சாயம் விட்டோம்னா தான் மக்களே இவங்க எல்லாம் எங்கே போய் விட போகிறாங்களோ நம்மளை. ராகுல் காந்தியும் அவர் ரொம்ப அதான் சொல்கிறார். அவர் நைஸாக நழுவுறவர். ஏன்னா விகே பாண்டியனை ஸ்டார்டிங்கில் பேசிட்டு அப்புறம் நழுவிட்டார். அப்புறம் அவரோட காங்கிரஸ் அவரோடன்னு சொல்லக்கூடாது, அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாம் பேக்கில் தான் இருக்காங்க, பிஹைண்டில் தான் இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் யாரையா உட்கார வச்சுட்டு. பட் பிஹைண்டில் இதுலேயே அவரோட பீரியட்லாம் பிக் விக்ஸ் பிக் ஷாட்ஸ்லாம் யாரும் வரலையா? ஃப்ளரிஷ் ஆகலையா? எவ்வளோ பேர் எலூட் ஆகலையா? எவ்வளோ ஸ்கேம்ஸ் நடக்கலையா? ஆக மொத்தம் யாருமே சரியில்லைங்கிறத அதான் பேசிட்டு. நேஷ்னல் லீடர்ஸ் யாருமே சரியில்லை. காங்கிரஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது இல்லை, அத்தாரிட்டேட்டிவாக அவங்களோட பவர் இல்லை. இங்கே அதானே சொல்கிறாரு மிஸ்டர் EVK இளங்கோவன் வந்து காமராஜர் மாதிரி ஸ்டாலின் வந்து ஆட்சி கொடுக்குறாரா? என்ன ஒரு கம்பேரிசன்! பழசு தான், ஆனால் என்ன ஒரு வில்லத்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கம்பேரிசன். எங்கே காமராஜர் இப்படி தான் இருந்தாரா? பெரிய காரில் இப்படி தான் வந்துட்டு இருந்தாரா? இப்படி தான் விதவிதமான இதில் போயிட்டு இருந்தாரா? என்ன ஐயா நீங்கள்லாம் காங்கிரஸ் லீடரு. அதான் சொன்னேன், காங்கிரஸே கடகடான்னு இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட இதை பெருமையை பேசவே முடியலை. அடுத்தவன் பெருமை, தன்னோட பெருமையை பேச முடியுதா காங்கிரஸ்காரனுக்கு? ரெண்டுமே இப்படி தான் இருக்குது. நம்ம என்னத்தை சொல்லுங்கள், இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரஜினிகிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்தியாவோட இது எப்படி வரும் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, புதிய பாரதம் புதிய இந்தியா பிறக்கும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அப்போ தோணுச்சு ஒன்று. ஆமாம், நியூ இந்தியா அஷூரன்ஸ்னு ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம நியூ இந்தியாவுக்கு ஒரு புதுசான இந்தியா, நியூவாக இந்தியாவுக்கு அஷூர் பண்ண முடியுதா நம்மளால்? வித் த நியூ ஃபேஸஸ், நியூ பொலிட்டிக்கல் லீடர்ஸ், யங் லீடர்ஸ் நம்மளால் சொல்ல முடியுதா ஸ்ட்ராங்காக? ஏன்னா திரும்பி 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 அரைச்ச மாவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்களே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் நோ வே தே ஆர் பெட்டர் தேன்
தி அதர், அதே தான். ஒன்று நோன் டெவில், இன்னொன்று அன்னோன் ஏஞ்சல்னு இருக்குது, அவ்வளோதான். இதில் என்னங்கிறது புரியாதது தான். நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோவில் ஒரு இதில் சொன்னேன், நோன் டெவில் வந்து இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல்னு. இப்போ ரெண்டும் ஒன்று தான். எதையுமே நம்மளால் ஒன்றும் பேச முடியல. நியூ இந்தியா, ரஜினி சொன்ன மாதிரி நியூ இந்தியா அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுதாங்கிறத பார்ப்போம். நியூவாக ஒரு இந்தியா நமக்கு ஃபார்ம் பண்ண முடியுதா வித் நியூ பிளட், யங் பிளட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் லீடர்ஸ் வர்றதுக்கு நம்ம ப்ரே பண்ணுவோம். த அல்மைட்டி யாராக இருந்தாலும், பீட் சிவா, லார்ட் சிவா ஆர் ஜீசஸ் ஆர் அல்லா, 3 பேருமே நமக்கு அவங்களோட பவர் தான் வேணும், கிரேஸ் தான் வேணும். நியூவாக இந்த பாரதம் நல்லா இருக்கிறதுக்கு, இந்தியா நல்லா இருக்கிறதுக்கு எது சொன்னால் என்ன, நாம் படித்தது தான். பாரத்ங்கிறதும் படிச்சிருக்கோம், இந்தியாங்கிறது பிளட்ஜில் சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாமே படித்து நல்லா இருக்கிற சிட்டிசன்ஸ் தான். பட் இவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு கரப்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற பர்சன்ஸ், லீடர்ஸ்லாம். எனக்கு அதான் இன்றைக்கி சொல்லலான்னு பார்த்தேன், வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா திரும்பி திரும்பி இதே இருக்குது, நம்ம நிறைய சொல்லிட்டோம்னு சொல்கிறது நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் இதான் நம்ம வந்து என்னைக்கு முழிச்சுக்கிட்டு சரியான ஒரு இது வரப்போகுதோ, எல்லாருக்கும் பக்திங்கிறது இருக்குது. அதான் டிவைன் பவருங்கிறது, நம்ம கிரேஸுங்கிறது வேணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் தான். ஏன்னா நம்ம சக்ஸஸ் ஆகணும், எல்லாம் நம்ம கிடைக்கணுங்கிறது தான், எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணுங்கிறது தான் நினைப்போம். அது வந்து ஒரு அல்மைட்டியோட இதில் தான் வரும், கிரேஸில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம நல்ல ஒரு பாரதம் இல்லை நல்ல இந்தியா வர்றதுக்கு லெட் அஸ் ப்ரே ஃபார் தட், லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெட்டர் இந்தியா. ஓகே, பாய்.